ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் என்னுடைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையாக, டேஸ்டியாக, ரொம்ப அருமையான பெனிஃபிட் நிறையா இருக்கக்கூடிய ஒரு காய் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சுரக்காய். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. என்னோட இந்த கீத்து குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா என்னோடய வீடியோ உங்களை வந்து சேரும். அது போக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுரக்காயில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. இது உங்களுக்கே தெரியும், நிறைய நீர் சத்து மிகுந்த காய். இது வந்து பொதுவாகவே வயிற்றில் அஜீரண கோளாறு, வயிற்று எரிச்சல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து சிறந்த உணவு. இது நம்ம வந்து வெறுமனே பச்சையாகவே அரைச்சி குடிக்கிறதுனால ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அல்சர் குணமாகும், வயிற்று எரிச்சல், வயிற்று புண், குடல் புண் இதெல்லாமே சரியாகுங்க. வெறுமனே பச்சைக்காயே சாப்பிடலாம், அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நீர்க்காய், நீர் நிறையா இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த கிட்னி ஸ்டோன், கிட்னியில் வர ப்ராப்ளம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இதெல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும். ரொம்ப அருமையான காய். இதோட பயன்களை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் காயட்டும். காஞ்சதும் நம்ம கடுகு, சீரகம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடயே 1/4 டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் பொரிஞ்சு வரட்டும். நம்மளோட உணவில் அடிக்கடி சுரக்காய், பீக்கங்காய், வாழைக்காய், அப்புறம் வந்து புடலங்காய் இந்த மாதிரி நாட்டு காய்கள் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கடுகு, சீரகம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை ஒரு இனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 4 பல்லு பூண்டு, 1 மிளகாய், பச்சை மிளகாய் தான் பழுத்துருச்சு, அதை நான் வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இந்த பொருட்களெல்லாம் இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு தீயை வந்து நம்ம லோவிலையோ அல்லது மீடியம் சைஸ்லையோ வச்சுக்கலாம். ரொம்ப தீயாமல் பார்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வருங்க. அதுலேயும் இந்த எஸ்பெஷலி சுரக்காய் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது சாப்பிட்றதுனால நம்மளோட கண் எரிச்சல், கண் வலி அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் ரொம்ப மருந்தாக இருக்குங்க. நம்மளோட சுகர் லெவலையும் வந்து பேலன்ஸோடு வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இது பச்சை அரைச்சி குடித்தோம்னா நம்மளோட சிறுநீர் கல் கூட கரைஞ்சி போகுங்க. அந்தளவுக்கு ரொம்ப பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சிறுநீர் பெருக்கியாகவும் இது யூஸ் ஆகுது. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாச்சுங்க. இப்போது 1/4 கிலோ அளவுக்கு நான் வந்து சுரக்காயை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரி நீல வாக்குலையும் கட் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தாங்க. சீக்கிரமாகவும் வேகும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சுரக்காய் பொதுவாக வந்து நீர்க்காய் தான், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சுரக்காயில் வந்து நீர் இருக்கிறதுனால நம்ம வந்து தண்ணி தனியாக தர தேவையில்லை. நாம் இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறது கிடையாது, ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம், குழம்புல வச்சு சாப்பிட்ற மாதிரி. அதனால் இப்போது அது தண்ணி கலந்து தான் நம்ம சமைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம காயை பிரட்டி விட்டுட்டு வதக்கி விட்டுட்டு அது கூட இப்போ வந்து ஒரு 2 தக்காளியை ஸ்மாஷ் பண்ணி பேஸ்டாக ஆக்கிட்டு கலந்துருக்கேன். அது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வரும். இது வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகட்டும், அந்தளவுக்கு வதங்கினா போதும். காயோடு சேர்த்து தக்காளி பேஸ்ட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போன பின்னாடி கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுக்காக விடுறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். இல்லைன்னா காய் வந்து வேகிறது வந்து இந்த தண்ணி, காயில் இருக்கிற தண்ணியிலே காய் வெந்துடும். ஆனால் அதுக்காக நம்ம பண்ணல. கொஞ்சமாக குழம்பு போல் பிரட்டி சாதத்தில் வச்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இப்போ கொஞ்சம் போல் தக்காளி பேஸ்ட்டு வச்சுருந்த அதே பவுலில் தண்ணி விட்டு அதை நம்ம கலந்துக்கலாம். டேஸ்ட் மாறாமல் நம்ம தண்ணி கலந்ததுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலாவும் ஆட் பண்ணிக்கணும், அதையும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து குழம்பு மாதிரியும் இல்லாமல் தண்ணி மாதிரியும் இல்லாமல் இருக்க மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ட்ரை பண்ணுறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணி விட்டுக்கலாம். நடுவில் நம்ம எடுத்து கிளறி விட்டுக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு குழம்பு மாதிரியும் இல்லாமல் கிரேவி, டைட் கிரேவி மாதிரியும் இல்லாமல் நமக்கு ஓரளவுக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. காயும் ஓரளவுக்கு வெந்து வந்தாச்சு. காய் இன்னும் கூட கொஞ்சம் வேகட்டும். இந்த சுரக்காய் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வீக்கம், கட்டி, கொப்பளம் இதெல்லாம் கூட ரொம்ப சீக்கிரமாக க்யூர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட உடம்புல ஏற்படக்கூடிய நீர்க்கோர்வை, உடல் வீக்கம் அந்த மாதிரி இருக்கிறதையும் நல்லா சரி செஞ்சு கொடுத்துரும். வாதம், பித்தம், வாயு இதெல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சுரக்காய். சுரக்காயில் வந்து விட்டமின் பி, சி, சோடியம், இரும்பு, பொட்டாசியம் அப்படி நிறைய சத்துக்கள் இருக்குது.
இந்த சொரக்காய் பார்த்தீங்கன்னா, சொரக்காயோட சாறு பச்சையா அரைச்சி குடிக்கிறோம் இல்லையா? அந்த சாறு பார்த்தீங்கன்னா, ஈரலோட வீக்கத்தையுமே போக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட உடல் சோர்வ நீக்கி, அடிக்கடி உடம்புல எடுத்துக்கிறதுனால அசதி, சோர்வு இதெல்லாம் ரொம்பவே இல்லாம போயிடும். ஸ்ட்ரெஸ் இல்லாம போயிடும். இதில நார் சத்து, நீர் சத்து நிறையா இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்த்து குடுத்துரும். செரிமான பிரச்சனையை தீர்த்து குடுத்துரும். வாயு தொந்தரவையும் தீர்த்து குடுத்துரும். சுரக்காயோட அதோட பலன்கள் நிறையா சொல்லிக்கிட்டே போலாம். அது மட்டும் இல்லாம தாய்மார்கள், அதாவது பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு பால் சுரக்கிறதுக்கு இந்த சுரைக்காய் வந்து அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது. அதே மாதிரி பிளட் சுகர் இருக்கிறவங்களுக்கு, பிளட் ப்ரெஷர் அதாவது ரத்த அழுத்தம் நோய் உள்ளவங்களுக்கு, கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த சுரக்காய் வந்து ஒரு அரிய மருந்தாகவே யூஸ் ஆகுதுங்க. டெய்லியுமே பச்சை காயாக அரைச்சி கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த சாறு வந்து நம்ம உடம்புல இவ்வளோ விஷயத்தையும் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் வயிற்று வலி, வயிற்று புண்ணையும் சேர்த்து சரியாக்குதுங்க. ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு காய்னா அது வந்து சுரக்காயும் ஒன்று தாங்க. ஏகப்பட்ட காய்கள் இருந்தால் கூட நம்மளோட நாட்டு காய்களில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்தது பலன்கள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி நாட்டு காய்களை அதிகமாக விரும்பி சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்க, வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாருக்குமே கொடுத்து பழக்குங்க. இதில் வந்து நீங்கள் வெஸ்டர்ன் ஃபுட்டாக செஞ்சு கொடுத்தா கூட நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த காயை நம்ம எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். அந்தளவுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. Bye and take care friends. Thanks for watching this video friends.